குழந்தைகளா, இந்த காணொளியில கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சோதனையை செஞ்சு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஜாடி, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி இது எல்லாம் வேணும். முதல்ல இந்த வளைஞ்ச சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பியில எரியக்கூடிய மெழுகுவர்த்தியை மாட்டிக்கணும். அதை அப்படியே எடுத்து இந்த பிளாஸ்டிக் ஜாடிக்குள்ள வச்சோம்னா இந்த மெழுகுவர்த்தி அணையாம எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா பாட்டில்ல போதுமான அளவு ஆக்சிஜன் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ இதே செயல்பாட்டை கொஞ்சம் வேற மாதிரி செய்வோமா? அதுக்கு இந்த பாட்டில நம்ம கார்பன் டை ஆக்சைடை நிரப்பணும். அது எப்படி முடியும் தான் நினைக்கிறீங்க? அதுக்கு நாம மூச்சு காத்த நல்லா உள்ள இழுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இழுத்த மூச்சு காத்த ஜாடிக்குள்ள வெளியேற்றி ஜாடியை நல்லா மூடிட்டோம்னா ஜாடியில கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கும். இப்ப இந்த மூடியை திறந்து மெழுகுவர்த்தியை உள்ள வச்சோம்னா அது அணையிறத உங்களால பார்க்க முடியுதா? இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொன்னீங்க. கார்பன் டை ஆக்சைடு நெருப்பை அணைக்கும் தன்மை கொண்ட வாயு. இங்க பாருங்களேன், இந்த சோதனையை இவங்க எவ்வளவு சுவாரஸ்யமா செய்யறாங்கன்னு. சரி சரி, நீங்களும் இவங்க மாதிரியே செய்யணுமா? ரெடியாகுங்க. ஒரு பொருள் எரிகிறதுக்கு ஆக்சிஜன், வெப்பம், எரிபொருள் இது மூணும் தேவை. கார்பன் டை ஆக்சைடுக்கு எரியிற நெருப்பை அணைக்கிற பண்பு இருக்கும். இது இந்த சோதனையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.